இந்த ஆல்ரவுண்டுக்கார பயிலே நம்பாத, ரொம்ப ரொம்ப மோசமான எங்க அண்ணன் நல்லது. இப்பதான் கொஞ்சம் நிம்மதி. எங்க அண்ணன் நல்லது. சோழகர் அண்ணே பெட்டிக்காரண்ணே. எனக்கு அண்ணன்ற வார்த்தையே பிடிக்காது. அப்ப எனக்கு மாமா வேணும். மாமா பெட்டிக்கார மாமா அப்படி வா. நல்லா இருக்கீங்களா? எப்படி சிரிக்கிறீங்க மத்தியா? சரிங்க சரி. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. என்ன வேணும்? மாமா வேணுமா? மாமா. எனக்கு அப்பனா சித்தப்பா வேணும். உனக்கு என்ன சித்தப்பாவா? என்னமா வச்சுக்க. நீ எப்படி வர்றியோ அவர் அப்படி வருவாப்ல. அப்பா அமிர்தக்காரப்பா நல்லா இருக்கீங்களா? ஆல்ரவுண்டுக்கார அண்ணே நல்லா இருக்கீங்களா? இல்ல முறை சரியா இருக்குமா? அவர் அப்பா நான் மாமா சரி இவரு அண்ணே அண்ணே சொல்லு. அப்ப தாளகரப்பா நல்லா இருக்கீங்களா? என்கிட்ட பேசி முடிக்க காட்டி அங்கிட்டு போட்டேன்னு செல்லே காட்டி அரைஞ்சு கூட வந்து எல்லாம் அண்ணன் ஒன்னே போய் கூட குட்டியான் தெம்பாரு. என்னன்னு கூப்பிட்ட? அண்ணே. அண்ணே ஆமா அப்படியே சொல்லு. அப்பதான் எங்க கூட்டி வராலும் யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. எப்படி இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நீ அப்ப நீங்க 4 பேர் நல்லா இருக்கீங்களா? வீரவனர் புளிய மரத்துல புளிய மரத்துல இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு அது நான் கொண்டு வந்திருக்கேன். வாங்கி புளிய தின்னுட்டு போ. எங்க மைக் செட்டுக்காரக்கா மறைஞ்சு உட்காந்துருக்காரு. அண்ணே மைக் செட்டுக்காரண்ணே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்னு சொல்லிருங்க. அப்பதான் அடுத்து கொல்ல போறாரு. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்னு சொல்லிருங்க. அப்பத்தான் அடுத்து போவேன். நல்லா இருக்கீங்களா? தூங்காதீங்க இப்பவே. சரியா? வந்தமா அடுத்த பட்டமா போன மாட்டேன். கடை போயிடலாமா? எனக்கு மாமா போயிடலாமா? எங்க போவான்? எங்க எதுக்கு வந்திருக்கோம்? தொழிலுக்கு போவான். போயிடலாமா? கண்ணிமைக்கும் நேரத்துல காதல் கொண்டே நடி. கண்ணிமைக்கும் நேரத்துல காதல் கொண்டே நட. கண்ணிமைக்கும் நேரத்துல காதல் கொண்டே நட.
ஒரு பாட்டு முடிஞ்சுச்சு. சரி, அடுத்த பாட்டுக்கு ஒரு போடு முடிஞ்சு. அப்படி சொல்லுமா? ஆமா, சொல்லிடுவா. அதாவது எங்களுக்கு புரியுறது மாதிரி சொல்லணும். எப்படி? முதல் ரவுண்ட் முடிஞ்சு செகண்ட் ரவுண்ட் போகணும். நாங்க பகல் பூரா தூங்கி மூணாவது ரவுண்ட்ல மற்ற ஆயிரணும். நீ அப்படித்தானே போற இடம் பூரா ஆகுற. அதையே பப்புளி குட்டி படிக்கிறீங்க. எங்க போனாலும் அந்த சிந்தனை தான் வருது. அதாவது முதல் ரவுண்டு, ரெண்டாவது ரவுண்டு, மூணாவது ரவுண்டு மட்டை. என்னைக்காவது ஒரு மேடையில சொல்லு அசந்திருக்கேன்னு. நான் இப்படியே தொழில் விட்டு இறங்கி போய் அசர மாட்டாப்ல. நீ அசர மாட்டேன். நீ பேசுற டயலாக்லயே நான் தெரிஞ்சுக்கிறேன் நீ எவ்வளவு குடிச்சிருக்கேன்னு. அந்த அளவுக்கு உன்னை வாட்ச் பண்ணி நான் வச்சிருக்கேன். நானு நம்ம ரெண்டு தானே சாப்பிட்டோம். ஆமா, உனக்கு அப்படி அது தெரியும். மேடம் மேடைக்கு நாங்க தானே சந்திக்கிறோம். சரி, அப்ப தொடச்சிட்டீங்களா? நீங்க ரெண்டு கம்பெனியா? அண்ணனும் தங்கச்சியும். ஓஹோ, சொல்ல சொல்லியிருக்கேன், சந்தேகப்படக்கூடாது. அண்ணே கேவலப்படுத்தாத. அண்ணே சொல்லு. யாரு உனக்கு ஃபேனா பாரு. அண்ணே சொல்லி தப்பிச்சுக்கிறோம்னு இங்க இருக்கிற ஒவ்வொரு உனக்கு சப்போர்ட். நான் எப்படி சொல்றேன்? அப்படியே சொல்லி தப்பிச்சுங்க எல்லாரும். யாரு பூரா என் பங்காளி உருவா நம்புவாங்க. உனக்கு பங்காளினா எனக்கு அண்ணன் லூசு முண்டோம். என்னது? ஆமா, உனக்கு பங்காளினா எனக்கு பூரா அண்ணன் மாதிரி இல்லையா? அது சொல்ற மாதிரி அண்ணன்னா சந்தேகமே வராதுன்னு அப்படியே எடுத்துக்குங்க. சரி, அடுத்து போயிடலாமா? சிவகாசி ரதியே சிரிக்கின்ற ரதியே உன்னை எந்த காலம் பார்த்தது தாயி இவ அந்த கால ஐஸ்வர்யராயி அந்த கால ஐஸ்வர்யராயி. அப்புறம் யாருக்கு டொங்கு 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 அடிக்கிறேன். நான் சுத்தி நின்னுட்டேன். நான் நிக்க மாட்டேன், உனக்காண்டி நின்னுக்கிட்டே இருப்பேன். கண்ணையும் கட்டி விட்டு அடி அடின்னு சொல்ல வேண்டியது. நீ வாடி அடிச்சுட்டே இருக்க முடியாது. என்ன சொன்னாலும் செய்கிறேன். உங்க 4 பேர்ட்டையும் 4 பேர்ட்டையும் என்ன அப்படி ஒரு மாதிரி குடும்ப கட்டப்பட மாதிரி காட்டுறேன். ஐய், ஒரு சிக்னல் சரியில்லையே. நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டாரு. பாத்தியா, திட்டப்படாது யூடியூப் போய்க்கிறதுக்கு. நீங்க வாட்டுக்கு அப்புறம் எல்லாத்தையும் அம்மா அப்பா எல்லாத்தையும் துட்டாதீங்க. ஒரே வார்த்தை. ஆமா, சரி, காலதாமதம் காரிய கேடு. டக்கு டக்குன்னு வந்துரு. சரி, உங்க 4 பேர்ட்டையும் ஆடி வந்துருவா.